ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெறும் 5 நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். என்னதுன்னா இந்த ரவா லட்டு தாங்க செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்றி விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறோங்க. நெய் வாடையே சூப்பராக தான் இருந்துச்சு. அதோட நம்ம வந்து முந்திரி பருப்பு இருக்குல்ல, அதை வந்து நம்ம கட் பண்ணி நெய்யில் வறுத்துருவோங்க. முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துருவோங்க. வறுத்துட்டு 1/2 கிலோ ரவை பாக்கெட் எடுத்து நம்ம கடாயில் கொட்டிடுவோங்க. கொட்டி நல்லா கிண்டு கட்டி விலைக்கு கிண்டுடுங்க. நல்லா கிண்டி அதுக்கு மேலே 2 ஸ்பூன் நெய்யை போட்டுருவோங்க. அதுக்கு மேலே 2 ஸ்பூன் நெய்யை போட்டு நல்லா கட்டியாகிற அளவுக்கு கிண்டனு. இருந்தால் நெய்யை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, விடாமல் நல்லா கிண்டுன்னு கிண்டணுங்க. அதோட ஒரு பவுல் அளவு சுகர் எடுத்து அதை போட்டுருவாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு பவுல் அளவு எடுத்துக்கிட்டேன். அதில் அந்த சுகரையும் போட்டு நல்லா கிண்டியாச்சுங்க. அதோட ஒரு கப் அளவு பால் இருக்குங்க. அந்த பாலை எடுத்து நம்ம கடாயில் வந்து ஊற்றி லைட்டாக கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ கொஞ்சம் ஒரு கெட்டியாகிற அளவு வரும். அப்போ தான் நம்ம வந்து இந்த லட்டை உருண்டை பிடிச்சி வச்சு சாப்பிட முடியும். அதில் பாலை ஃபுல்லாக ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க. நல்லா கட்டியாக கிண்டிடனே. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. அதோட வறுத்த முந்திரி பருப்பு எடுத்து நல்லா கொட்டினா பார்த்தா முந்திரி பருப்பு ஒட்டிக்கிருச்சு, வரல. ஆனால் நல்லா போட்டு இது பண்ணிட்டு முந்திரி பருப்போட நல்லா கிண்டியாச்சுங்க. நல்லா கிண்டிடுவோம். இந்த அளவுக்கு வந்துடுங்க. அதோட நம்ம என்ன வேலை, அவ்வளோதான். உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சு சாப்பிட்றது தாங்க வேலை. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தாங்க உருண்டை பிடிக்கணும். அதோட தட்டில் வச்சுட்டேங்க. எடுத்தால் செமையாக இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டு தாங்க எடுத்தோம். ஒரு கடி தாங்க கட்டிச்சோம். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டுங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்பேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. அவனே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான். அடுத்து என்ன, நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறாங்க, இது மறக்காமல் செஞ்சு பார்த்துருங்க. யார் யாருக்கு ரவா லட்டு பிடிக்குமோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.